ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரையில் பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சூடான தண்ணியில் பச்சை மிளகா, பாலக்கீரை ரெண்டையும் ஒரு கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு, ரவை, உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பாலக் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்து ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். அரை மணி நேரம் கழித்து இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி சூடானதும் தேய்ச்சி வச்சுருக்க மாவை அதில் போட்டு நல்லா செவந்ததும் எடுத்தால் டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக் பூரி ரெடி. இது கீரை சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.